கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குருவின் ஞான வள்ளலை சரணம். என் அன்பின் தங்க பிள்ளையே, இப்பொழுது உனக்கு மிக மிக அவசரமான செய்தியோடு அல்லவா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ பேசும் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாமல் மற்றவர்கள் முன்னே இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, நான் என்னதான் செய்வது என்று தவிக்கின்றாயா? உன்னை விட்டு போன உறவை பற்றி நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னை விட்டு போனவர் அப்படியே கடந்து விடுவாரோ என்று யோசிக்காதே. சர்வ நிச்சயமாகவே அவர் உன்னை வந்து சேருவதற்கான எல்லா நேரமும் தகுதியும் வந்துவிட்டது. ஏனென்றால் இவ்வளவு காலமாக உன் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர் இருந்து கொண்டார். இப்பொழுது அந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாகவே மாறிவிட்டு உன் சூழ்நிலையை பற்றி நான் அவரிடம் எடுத்து கூறிவிட்டேன். இனியும் என் பிள்ளையை கஷ்டப்படுத்தாதே என்று உனக்கு பிடித்தமானவரிடம் சொல்லிவிட்டேன். இந்த அப்பன் உன்னுடைய நிலைமையை சொல்லிவிட்ட பிறகு எப்படி அவரால் அமைதி காக்க முடியும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நிச்சயமாகவே அவரை உன்னை தேடி வரும் சூழ்நிலையை உருவாக்கத்தான் போகிறேன். நீ பேசுகின்ற வார்த்தைகள் அங்கு விபரீதமாக சென்றுவிட்டது என்றுதானே நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய். இனி உனக்கான மதிப்பே உன்னை தேடி வரும் சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டு இருக்கின்ற என் பிள்ளையே, நேர்மையான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் சில தலையீடுகளால் நீ உன்னுடைய மதிப்பை அங்கு இழந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்ற சில விஷயங்கள் மறக்க முடியாத குற்றங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதை மன்னித்து விட்டு உன் அடுத்த கட்ட வாழ்க்கையின் நகர்வினை நோக்கி சென்றுவிடு என்றுதானே சொல்கிறேன். குற்றங்களை மறந்து உன் வாழ்க்கையை இங்கு தொடர்ந்து பார். நிச்சயமாக அடுத்து வருவது உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். மனம் தளர்கின்ற போதெல்லாம் இங்கு கண்ணாடி முன் நின்று நீ உன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உன்னை தவிர இங்கு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு பார். உனக்குள் ஒரு புத்துணர்வு பிறக்கத்தான் போகும். எப்பொழுதுமே நாம் கண்ணாடி முன் நிற்கும் போது அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக நம் கண்ணீரை துடைத்து கொண்டு நாம் அமைதியாக அங்கு நம்மை அழகுபடுத்தி கொண்டு இருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மை அறியாமலே நாம் நமக்கான விஷயத்தை செய்ய தொடங்குவோம் அல்லவா? அதுபோலத்தான் நீ கண்கலங்கிக் கொண்டு இருக்கும் போதெல்லாம் நாம் நன்றாக இருக்க வேண்டும், நமக்கான செயலை தைரியத்தோடு செய்ய வேண்டும் என்பதில் உறுதியும் தெளிவும் இருந்தால் உன் பிரச்சனையை தீர்க்க நீதான் வல்லவராக இருப்பாய். அதன் வழித்தடத்தை உருவாக்குவதற்குத்தான் உனக்கு முன்னால் சென்று உன் தடைகள் அத்தனையும் அகற்றிவிட்டு உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து உனக்காகவே இந்த கணக்கம்பட்டியான் காத்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடந்து வருகின்ற இந்த உறவுகளில் நம்முடைய உறவு, நமக்கான சொந்த பந்தங்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் உனக்கு மிகுந்த மனவேதனையை அளித்து கொண்டிருக்கின்றது. அதைவிட அவர் புரிந்து கொண்டது தவறாக போயிருக்கின்றது. நம்மை பற்றி தவறுதலாக புரிந்து கொண்டு இருக்கின்றாரே என்று உன் மனவேதனை அங்கு அடைந்து கொண்டு இருக்கின்றது. அது எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் நல்லதை கூட சில இடங்களில் சில சமயத்தில் நம்மால் பேச முடியாமல் இருக்க முடிகிறதே என்றுதான் நீ நினைத்து வருத்தப்படுகிறாய். நம் தவிப்பு அவருக்கு புரிகிறதா என சதா நேரமும் அவருடைய நினைவுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதும் நம்மை அவர் புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாரே என்று உன் மனம் அடையும் வேதனை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல என் பிள்ளையே. அந்த வேதனையை பற்றி தான் இப்பொழுது நான் அவரிடம் புரிய வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். சில தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும், தடமாறுதல்களும் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் வாழ்க்கையின் இயல்பும் யதார்த்தம் தானே. அந்த இயல்பும் யதார்த்தத்தையும் தவறு என்று தெரிந்தால்தான் தவறாக அங்கு போய்விடுகிறது.
அதனால்தான் எல்லா விஷயத்திலும் செயல்களிலும் என் பிள்ளைகள் எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். நல்லதை புரிய வைக்கிறேன் என்பதின் பேரில் நீ அவரிடம் திரும்ப திரும்ப போய் உன் விஷயத்தை சொல்லிக் கொண்டு இருப்பதனால் அவர்களுக்கு அங்கு மன அழுத்தம்தான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நீ அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிடு. தானாகவே புரியும் நேரம் வரத்தான் போகிறது. அதுவரையிலும் சற்று பொறுமையாகும் நிதானமாகும் காத்து கொண்டிரு. அந்த காலம் எப்பொழுதுதான் வரும்? நான் தான் எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டேனே, இனியும் எத்துணை காலத்திற்குத்தான் இங்கு காத்து கொண்டு இருப்பது என்று உன் மனம் குழம்பி போய் தவிக்கிறாய். உன் அன்பில் அங்கு அவர் வரவேண்டும் என்றுதானே யோசித்து யோசித்து சில சமயத்தில் காலம் கடந்து கொண்டு இருக்கின்றதே என்று நினைக்கின்றாய். கலங்காதே கண்ணின் மணியே, கவலைப்படாத என் தங்க பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் என்று உரிய கால நேரம் வரும் அல்லவா? அந்த காலத்தின் முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் அல்லவா? இதோ உன் விஷயத்தின் தாக்கத்தை அவருக்கு புரிய வைத்து அவரை உன்னிடம் அழைத்து வருவதற்கும் எனது சிறிது காலத்தை கொடு என்று நான் சொல்கிறேன். பொறுமை பொறுமை என்ற உடனே நீ கண்கலங்கி விட்டு இதற்கு மேல் முடியவே முடியாது அப்பனே என்று மட்டும் நினைத்து கொள்ளாதே. நிச்சயம் உன் அன்பை புரிந்து கொண்டு உன் அன்பில் ஆனந்தம் காணும் பொழுதுதான் உண்மையான வாழ்க்கைக்கின் அர்த்தமே அவருக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கான வெற்றியை அவரும் சேர்ந்து கொண்டாடுவதற்கான தருணங்களும் வரத்தான் போகிறது. நீ இவ்வளவு காலமாக யாருமில்லை யாருமில்லை என்று விட்டு போனவரை நினைத்து வருத்தப்படாதே. நிச்சயம் உனக்கானவர் உன்னில் வந்து தான் சேரப் போகிறார். உன் கண் முன்னே நின்று கொண்டிருந்த அவரை என்ன செய்வது ஏது செய்வது என்று தவிக்காமல் உன் மனம் இங்கு புலம்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஏன் பிள்ளையே, ஒவ்வொரு வேளையிலும் உன் அப்பன் உன் கூடவே இருந்து உன் சூழ்நிலைகள் அத்துணையும் புரிந்து கொண்டு உன் வெற்றிக்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். என் நாமத்தை மட்டுமே சொல்லும் என் பிள்ளைகளின் வாழ்க்கை இனி புதிய உச்சத்தை தான் அங்கு தொடப்போகிறார்கள். நடப்பதும் நடக்கப் போவதும் இனி நான் அறிந்தது தானே. எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று என்னை நீ நமஸ்கரித்து விட்டுத்தானே உன் வேலையை செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது எல்லாம் நல்லதாகவும் நல்லபடியாகவும் தான் நடக்கப் போகிறது. வருகின்ற கட்டங்கள் எல்லாம் இனி உனக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி வெற்றிகரமாக என் பிள்ளையின் வாழ்க்கையை தொடர உனக்கானவரை உன்னிடத்தில் அனுப்பி வைத்து உன் வெற்றியை உனக்கு சாதகமாக்கி கொள்ள எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு நான் உருவாக்கி தரத்தான் வந்து இருக்கின்றேன். இந்த கணக்கம்பட்டியான் வாக்கு கொடுத்ததுதான். இந்த அப்பனை நம்பி முழுமையாக வந்திருக்கின்றாய் அல்லவா? வெறும் கையோடு போகும் எண்ணம் உனக்கும் இருக்கக்கூடாது. வெறும் கையோடு அனுப்புவது நானும் கிடையாது. உன் மடி நிறைய உனக்கான வாழ்க்கையை மாற்றத்திற்கான தேவையை பூர்த்தி செய்வதற்குத்தான், உன் வாழ்க்கையின் நிம்மதியான தருணத்தை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும். நல்லதே நடக்கத்தான் போகிறது.